ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட் சியில் இருக்கோம். அதாவது இப்போ நம்ம ப்ரௌசர் பற்றி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ நம்மளோட எக்ஸாமுக்குள்ளார வந்திருக்கேன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் பார்த்தோன்னா, நம்ம வந்து போன கிளாஸில் எப்படி ஐபி அட்ரஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதே மாதிரி ப்ரௌசரோட இதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரௌசர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தான் நான் வந்து இப்போதைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய எக்ஸாமுக்குள்ளார போகிறேன். ஸோ இதுக்குள்ளார பார்த்தோன்னா நம்ம அதாவது லோக்கல் டெஸ்க் எக்ஸாம்பு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதுக்குள்ளார பிஹெச்பி அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளார போகிறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டில் பிஹெச் அப்படின்னு கண்டினியூஸாக அழுத்தினீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துடும். இதில் பிஹெச் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு செட்டிங் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். கான்ஃபிகரேஷன் செட்டிங் அப்படின்ட்டு நீங்கள் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா php.ini ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தோன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதில் பார்த்தோன்னா கான்ஃபிகரேஷன் செட்டிங் அப்படின்னு இருக்கும். தென் இது கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளார இந்த மாதிரியெல்லாம் டிஸ்பிளே ஆகும். நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம அது கீழே வந்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ப்ரௌஸ் கேப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர், அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தோன்னா இந்த ப்ரௌஸ் கேப்குள்ளார தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது நம்ம சேஞ்சஸ் வந்து இந்த இடத்துல தான் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பிஹெச்பி எக்ஸ்ட்ரா .browsecap.ini அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் பழைய வெர்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து எம்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து நீங்கள் புதுசு வெர்ஷன் பண்ணியிருந்தீங்க அதுனா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை நான் எங்கே இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பிஹெச்பி தென் அதுக்குள்ளார போனீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இங்கேயே பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டியது. ஆனால் அது பார்த்தோன்னா டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராஸ்குள்ளார போனீங்க அப்படின்னா ப்ரௌஸ் கேப் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரௌஸ் கேப்புக்கு தான் நம்மளோட ப்ரௌசர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கான லொக்கேஷன்ஸை தான் நம்ம வந்து அங்கே சேவ் பண்ணுறோம். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தோன்னா அது போட்டிருக்கு, அதாவது எக்ஸாம்பிள் பிஹெச்பி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரௌஸ் கேப் அப்படின்ட்டு என்னோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் அப்புறம் உங்களோட எக்ஸாம்பை கண்ட்ரோல் பண்ண ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் MySQLம் அதே மாதிரி தான். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் அது வந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அந்த ஃபைலு நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் கேமும் சேம் அதே மாதிரி தான். இங்கே நம்மளோட எக்ஸ்ட்ராஸ்குள்ளார தான் இருக்கும். அதுக்கான லொக்கேஷன்ஸ் தான் நம்ம வந்து அங்கே கொடுக்குறோம். இப்போ வந்து நான் நம்மளோட ப்ரௌசருக்குள்ளார போயிடுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். அதாவது நம்ம ப்ரௌசரை கண்டுபிடிக்கணுன்றதுனால நான் ப்ரௌசர் அப்படின்ட்டு வேரியபிள் போட்டுக்கிறேன். தென் ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது கேட் _browser அப்படின்ற ஆப்ஷன், அதாவது ஃபங்க்ஷனு. ஸோ அந்த டபுள் ப்ராக்கெட்குள்ளார நல் அப்புறம் ட்ரூ அப்படின்ற வேல்யூஸ் எல்லாம் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். தென் நம்ம டைரெக்டாக எக்கோ கூட போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணது எப்போது ப்ரிண்ட்டு பார்த்திங்கன்னா எக்கோ ப்ரௌசர் அப்படின்னு கூட நான் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ பிரிண்டார் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணுன்றதுனால பிரிண்டார் ப்ரௌசர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இதை வந்து ப்ரௌசர்னு கொடுத்து முடிச்சிட்டேன். பார்த்தோன்னா ப்ராக்கெட் பண்ணணும், ஏன்னா நம்ம பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது ஆரே அப்படின்ற மாதிரி போட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம பார்த்தோன்னா இப்போ இதில் என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட்